ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாக்கிங் போகும்போது ஒரு மரம் நிறைய மலை நெல்லிக்காய் ஒரு இலை இல்லாமல் பிடிச்சி கிடக்குது. ஒரு மில்லு காம்பவுண்டு அதுக்குள்ளே தான் இந்த மரம் நிற்கிது. ஃபுல்லாக காய் எப்படி பிடிச்சிக்குதுன்னு பாருங்கள். காம்பவுண்டு வால் ஃபுல்லாக பீக்கஞ்செடி இருக்குது. இது நிறையவே காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. ஒரு 5-6 ரவுண்டு வாக்கிங் போய்ட்டு திரும்பி வந்தாச்சு. வந்தோடனே செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்து வச்சுருந்து அதை வேக போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொட்டி செய்யலாம்னு சொல்லி சுடு தண்ணிக்குள்ளே பச்சரிசி மாவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அப்படியே ரொட்டி சுடலாம். அந்த ரொட்டி வந்து பாலக்காடு சைடு எல்லாருமே நாங்கள் செய்வோம். கொஞ்சம் தோசைக்கல்லில் கொஞ்சம் தேய்ச்சி பரத்தி போட்டு சுடுறது. அதுக்கு வாழை யூஸ் பண்ணலாம். நான் சும்மா கையிலேயே தட்டிட்டேன், வாழை இலை இருக்குல்ல, அதனால் இப்படி தோசைக்கல்லில் போட்டு சும்மா கையில் தண்ணி நினச்சிட்டு இப்படி லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கரண்டியில் இப்படி தட்டி விட்டோம்னா இது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இப்படியே பரத்திட்டு கொஞ்சம் நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா முருகலை எடுத்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதில் வெங்காயம் பச்சை மிளகா வேணுங்கிறவங்களுக்கு போட்டுக்கலாம். நான் அது போடுறது இல்லை. அம்மா இப்படித்தான் ப்ளைனாக சுடுவாங்க. கொஞ்சம் முருகலை எடுத்தோம்னா நல்லா அந்த அரிசி பொடியினுடைய வருத்தமானம் சூப்பராக இருக்கும். அதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் அரைச்சேன். பச்சை மிளகா வச்சு அரைச்சதெல்லாம் தேங்காய் சட்னி வெள்ளை கலராக இருக்குது. இதே நல்லா ரெட் கலராக சிவப்பு மிளகா வச்சு அரைச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து சாப்பிட்டு கடைக்கு கிளம்பிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.